Welcome back students to Shankar's Physics Tutorials. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது Class 11 Physics Unit 2 Kinematicsலேருந்து Example 2.13 தான் பார்க்க போகிறோம். கொடுத்துருக்கக்கூடிய question அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். Velocity time graph கொடுத்துருக்காங்க ஒரு particle moving in the x direction. இப்போ அதோட graph வந்து இங்கே கொடுத்துருக்காங்க velocity time graph. மூணு கேட்டிருக்காங்க question. என்னென்னா 0 to 555 seconds வரைக்கும். ஸோ இங்கே ஆரம்பித்து இங்கே முடிகிற வரைக்கும் இந்த பார்ட்டிக்கிளோட மோஷனை குவாலிட்டேட்டிவாக டிஸ்கிரைப் பண்ணுங்கள். குவாலிட்டேட்டிவ் அப்படின்னா நான் நியூமரிக்கலாக இல்லாமல் நம்பர்ஸ் இல்லாமல் அதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் எந்த டைரெக்ஷனில் இருக்குது, அதோட வெலாசிட்டி, ஆக்சலரேஷன் இதெல்லாம் பற்றி நம்ம டிஸ்கிரைப் பண்ண சொல்லியிருக்காங்க. செகண்ட் கொஸ்டின் வந்து 0 to 40 seconds, தட் இஸ் ஃப்ரம் ஹியர் டு ஹியர். இதோடைய டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன, டிஸ்டன்ஸ் என்ன, உங்களுக்கு தெரியும் டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட்கான டிஃப்ரென்ஸ். அடுத்தது ஆக்சலரேஷனாக டைம் வந்து 5 seconds இந்த இடத்துல, அண்ட் தென் டைம் வந்து 20 seconds இருக்கும் பொழுது ஆக்சலரேஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போது இந்த கிராஃபில் பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட் ஆஃப் த கிராஃப் வந்து பாசிட்டிவ் ஒய் ஆக்சஸ்லேயும் இன்னொரு பார்ட் வந்து நெகட்டிவ் ஒய் ஆக்சஸ்லேயும் இருக்குது. அப்போ இதோட மீனிங் என்ன, இது எல்லாமே நம்ம டீட்டெயில்டாக பார்த்துட்டு இங்கே கொடுத்துருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ்க்குரிய ஆன்சரும் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ பிஃபோர் ஃபைண்டிங் ஒரு கிராஃப்லேருந்து ஸ்லோப் எப்படி கண்டுபிடிக்கிறது, ஏரியா அண்டர் த கிராஃப் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதை இன்னுமே டீட்டெயில்டாக இன்டெக்ரல் கால்குலஸ் அண்ட் டிஃபரன்ஷியல் கால்குலஸ் டீல் பண்ணும் பொழுது இதை டீட்டெயில்டாக நான் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் போய் பாருங்கள். இப்போது இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் வர்சஸ் டைம் கிராஃப் இது கொடுத்துருக்கோம், அண்ட் தென் வெலாசிட்டி டைம் கிராஃப், டூ டிஃப்ரெண்ட் கிராஃப்ஸ் கொடுத்துருக்கோம். இதுலேருந்து நம்ம ஸ்லோப் எப்படி கண்டுபிடிக்கிறது, அண்ட் தென் அந்த ஸ்லோப்பை வச்சு நம்ம என்ன மாதிரி டெரைவ் பண்ணுறோம், என்ன இன்ஃபர் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் வர்சஸ் டைம் கிராஃப். இது வந்து நாட் அ ஸ்ட்ரைட் லைன் இந்த கிராஃப், ஒரு மாதிரி கர்வ்டு பாத்தாக இருக்குது. அப்போது இதோட ஈக்குவேஷன் வந்து x is equal to t square, that is ஒரு parabolic curve மாதிரி இருக்குது. ஸோ x is equal to t square, இதுதான் இந்த கிராஃபுக்கான ஈக்குவேஷன். இப்போது இதில் நம்ம ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். ஸோ let us take any two points, இந்த இடம் ரெண்டு பாயிண்ட்ஸ் இந்த டைம் t1 and t2. ஓகே, இதோடைய கரஸ்பாண்டிங் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து இந்த இடத்துல இருக்குது. ஸோ இது இன்னும் கூட எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது இந்த டிஃப்ரென்ஸ் delta x, இது எவ்வளவு, this is delta x and this is delta t. So இந்த இடத்துல slope is equal to displacement by the time interval. இதுதான் உங்களுக்கு it is going to give velocity. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன இன்ஃபர் பண்ணுறோன்னா slope of displacement time graph வந்து it is going to give velocity. ஸோ உங்களுக்கு displacement time graph கொடுத்துருந்தாங்கன்னா அதோட slope கண்டுபிடிக்கும் போது we will get the velocity. ஓகே, அப்போ அதே மாதிரி வெலாசிட்டி டைம் கிராஃபோட ஸ்லோப் அகெயின் நான் இந்த இடத்துல எனி டூ பாயிண்ட்ஸ் ஃபார் த டைம் t1 and t2 அதோடைய வெலாசிட்டி என்னன்னு பார்க்குறேன். ஸோ ஹியர் வாட் இஸ் திஸ் டிஃப்ரென்ஸ் இஸ் கோயிங் டு கிவ் மீ, இந்த டிஃப்ரென்ஸ் வந்து டெல்டா வி அண்ட் இந்த டிஃப்ரென்ஸ் வந்து டெல்டா டி. ஸோ வாட் இஸ் த ஸ்லோப் ஹியர் இஸ் டெல்டா வி by delta t, which is nothing but the acceleration. அப்போது ஒரு velocity versus time கிராஃப்லேருந்து அதோட ஸ்லோப் கண்டுபிடிக்கும் போது we will get the acceleration. ஓகே, இப்போது ஸ்லோப் வந்து எப்போ மேக்ஸிமமாக இருக்கும், எப்போ மினிமமாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது நம்ம வந்து ஃபார் த பர்டிகுலர் டைம் இன்டர்வல் உங்களுக்கு வாட் இஸ் த சேஞ்ச் இன் த டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆர் வாட் இஸ் த சேஞ்ச் இன் த வெலாசிட்டின்னு பார்த்தோம். ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டன்ட் ஆஃப் டைம், லெட் அஸ் கன்சிடர் திஸ் டு பி எக்ஸ் வர்சஸ் டைம். எனக்கு இந்த டைம் லெட் அஸ் சே த டைம் டு பி 5 seconds here. இந்த 5 செகண்டில் என்னுடைய டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியணும். வெலாசிட்டியோ டிஸ்பிளேஸ்மெண்ட்டோ எது வேணால் இருக்கலாம். இந்த இடத்துல நான் டிஸ்பிளேஸ்மெண்ட் எடுத்துருக்கேன், இந்த இடத்துல வெலாசிட்டி வி போட்டிங்கன்னா அதுக்கு கரஸ்பாண்டிங் கிராஃபில் அட் அ பர்டிகுலர் டைமில் வாட் இஸ் த வெலாசிட்டி, அட் த பர்டிகுலர் டைம் வாட் இஸ் த டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அதே இது வந்து ஏ வர்சஸ் டைம்லனா அட் த பர்டிகுலர் இன்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன் என்ன அப்படிங்கிறது உங்களால் கண்டுபிடிக்க முடியும். இப்போது இந்த பாயிண்ட்டில் இஃப் ஐ நீட் த ஸ்லோப்,
இதுக்கு என்ன பண்ணணும், இன்ஸ்டெட் ஆஃப் டேக்கிங் நம்ம டிஃப்ரென்ஸ் பார்த்தோம்ல, இந்த டெல்டா டி அப்படிங்கிற டைம் இன்டர்வலில் நம்ம என்ன பண்ணுறோம், 0க்கு ஆர் இன்ஃபைனைட் சைமலி ஸ்மாலாக நம்ம குறைக்கணும். அப்போனா தான் எனக்கு இந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் என்னால் டிஸ்பிளேஸ்மெண்ட்டோ வெலாசிட்டியோ எது வேணாலும் நான் கண்டுபிடிக்க முடியும். அப்போது எனக்கு இந்த பாயிண்டில் எனக்கு ஸ்லோப் வேணும்னா ஐ ஹாவ் டு ட்ரா அ டேஞ்சன்ட் டு திஸ் வித் அ எக்ஸ் ஆக்சிஸ். அப்போது இந்த எக்ஸ் ஆக்சிஸோட இது என்ன ஆங்கிள் மேக் பண்ணுதோ அதை வந்து நான் தீட்டா அப்படின்னு எடுத்துக்கிறேன். இப்போது வாட் இஸ் திஸ் ஆங்கிள் தீட்டா, நான் இதுக்கு ஒரு பெர்பெண்டிகுலர் ட்ரா பண்ணுறேன். இது வந்து அதோடைய எக்ஸ், இது வந்து அதோட ஒய். ஓகே, அப்போது வாட் இஸ் tan theta? tan theta இஸ் ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைட். அப்போது நான் இந்த ஆங்கிள் எனக்கு தெரியும் போது அதோடைய tan ஆஃப் திஸ் ஆங்கிள் கண்டுபிடிக்கும் போது ஐ கேன் கெட் த ஸ்லோப் ஆஃப் திஸ். ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் த ஸ்லோப் அப்படின்னு நான் கொண்டு வரேன். ஓகே, இப்போது ஸ்லோப் எப்போ மேக்ஸிமமாக இருக்கும், எந்த இடத்துல மினிமமாக இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். இஃப் சப்போஸ் இந்த ஸ்ட்ரைட் லைனை நான் இப்படி அலாங் த எக்ஸ் ஆக்சிஸ் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு அலாங் ஒய் ஆக்சிஸ் அதோட சேஞ்ச் வந்து 0, தட் இஸ் நோ சேஞ்ச் இன் அலாங் ஒய் ஆக்சிஸ். அப்போ இதோட ஸ்லோப் வந்து 0. அப்போ பேரலல் டு உங்களுக்கு எக்ஸ் ஆக்சிஸ் இருந்ததுன்னா அந்த ஸ்லோப் வந்து 0வாக இருக்கும். நான் என்ன பண்ணுறேன், ஸ்லோவாக இந்த ஸ்லோப்பை ஒவ்வொரு ஆங்கிளுக்காக இன்க்ரீஸ் பண்ணும்பொழுது என்ன ஆகும்னா ஒரு பர்டிகுலர் ஆங்கிளில் டேனோட வேல்யூ வந்து இட் இஸ் ஈக்குவல் டு 1. அது எவ்வளோன்னா tan 45 டிகிரி. எகெயின் நான் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகிறேன். எக்ஸாக்ட்லி நான் வந்து பர்பண்டிகுலராக டு த ஒய் ஆக்சிஸ் இருக்கும் பொழுது இதோ tan 90 டிகிரி என்னவாயிடும், இன்ஃபினிட்டி ஆகிடும். அப்போ என்னோட ஸ்லோப் வந்து பர்பண்டிகுலர் டு எக்ஸ் ஆக்சிஸ் இருந்தால் தென் த ஸ்லோப் இஸ் கோயிங் டு பி இன்ஃபினிட்டி. அதே இது அலாங் த பேரலல் ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸோ ஆர் பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸ் இருந்தால் அதோட ஸ்லோப் வந்து 0. when I slowly increase the slope is going to increase. when it comes to 90 டிகிரி tan 90 வரும்பொழுது it is going to give me the slope of infinity which is undefined. ஓகேவா, இப்போது நம்ம இதுலேருந்து என்ன இன்ஃபர் பண்ணுறோன்னா, இப்போது இங்கே இருக்கும்போது அதோட ஸ்லோப் கம்மியாக இருக்கும், இங்கே போகும்போது ஸ்லைட்லி இட் இஸ் கோயிங் டு இன்க்ரீஸ், இங்கே போகும்போது இட் இஸ் கோயிங் டு இன்க்ரீஸ். இந்த மாதிரி மேலே போக 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 tan 90 வரும்போது ஐ கெட் இன்ஃபைனைட் வேல்யூ ஆஃப் த ஸ்லோப். அதுக்கப்புறம் டவுன் த ஆக்சஸ் இந்த சைடு நெகட்டிவ் எக்ஸ் போகும்போது அதோட ஸ்லோப் என்ன ஆகிடும், tan 90க்கு அப்புறம் உள்ள ஆங்கிள் வந்து நெகட்டிவாக இருக்கும். ஸோ அப் டு 180 வரைக்கும் உங்களுக்கு டேனோட வேல்யூ யூ வில் கெட் இட் இன் த நெகட்டிவ். ஸோ உங்களுக்கு வித் எக்ஸ் ஆக்சஸ் வந்து அக்யூட் ஆங்கிள் ஆர் 0லேருந்து பிலோ 90 டிகிரி இருந்தால் உங்களுக்கு tan ஸ்லோப்போட வேல்யூ அதாவது tan தீட்டாவோட வேல்யூ பாசிட்டிவாக இருக்கும். when it is greater than 90 டிகிரி வந்து the slope வந்து it is going to be obtuse which is going to be negative. so from the slope we can get, இப்போது displacement versus time கிராஃபில் எனக்கு ஸ்லோப் பாசிட்டிவாக இருந்தால் என்ன அர்த்தம், what is the slope is going to give, this slope is going to give the velocity. so தீட்டா வந்து less than 90 டிகிரியாக இருந்தால் velocity வந்து பாசிட்டிவாக இருக்கும். அதே இது இந்த ஆங்கிள் வந்து கிரேட்டர் தென் 90 டிகிரியாக இருந்தால் எனக்கு ஸ்லோப்பும் நெகட்டிவாக இருக்கும். ஸோ வெலாசிட்டி இஸ் ஆல்சோ நெகட்டிவ். த சேம் அப்ளை டு த கேஸ் ஆஃப் வெலாசிட்டி டைம் கிராஃபுக்கும் இதே தான். ஸோ வித் த ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸ் வந்து இந்த டேஞ்சன்ட் லைன் வந்து என்ன ஆங்கிள் மேக் பண்ணுறதை பொறுத்தோ அதை வச்சு we can say whether the slope is positive or negative. so from the slope it depends upon the graph, displacement versus time, velocity versus time லேருந்து நம்ம we will find the corresponding velocity and acceleration. ஓகேவா, இதுதான் பேசிக் திங். இந்த பேஸை வச்சுட்டு we will see how to solve the given question. ஓகேவா, இப்போது இந்த கிராஃப் கொடுத்துருக்காங்க, என்னென்னா குவாலிட்டேட்டிவாக இந்த பார்ட்டிகளோட மோஷனை டிஸ்கிரைப் பண்ணணும். ஸோ இதோட மோஷன் டிஸ்கிரைப் பண்ணும்போது எதை வச்சு டிஸ்கிரைப் பண்ணலாம், உங்களுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட டைரக்ஷன், வெலாசிட்டி, ஆக்சலரேஷன், இது எல்லாமே நம்ம வேல்யூஸாக இல்லாமல் பாசிட்டிவாக நெகட்டிவாக இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா இதை மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து 0 to a உங்களுக்கு வெலாசிட்டி என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ 20, 40, மேக்ஸிமம் 60 போகுது. இந்த இடத்துல உங்களுக்கு வெலாசிட்டி இஸ் பாசிட்டிவ், இன்க்ரீஸிங் அப்படி இல்லையா. ஸோ இன்க்ரீஸிங் அப்படிங்கிறதுனால வெலாசிட்டி இஸ் பாசிட்டிவ். ஸோ இதோட ஸ்லோப் என்ன கொடுக்கும், த ஸ்லோப் ஆஃப் this curve 0 to O to A என்ன வரும், it is del V by del T which is going to give acceleration. இதே இது நம்ம வந்து at an instant நமக்கு வேணும் அப்படின்னா இது நம்ம எப்படி எழுதிக்கலாம், dV by dt ன்னு எழுதிக்கலாம். கரெக்டாக இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி. அப்போது இந்த பர்டிகுலர் கிராஃப் பாருங்கள்,
இப்போது இந்த ஸ்ட்ரைட் லைன் இருக்குது O to Aங்கிறது ஸ்ட்ரைட் லைன் வித் த எக்ஸ் ஆக்சிஸ் இந்த அக்யூட் ஆங்கிள் மேக் பண்ணுறதுனால அதோட ஸ்லோப் வந்து பாசிட்டிவ். அப்போ அதோட ஸ்லோப்புங்கிறது என்ன? இட் இஸ் நத்திங் பட் ஆக்சலரேஷன். ஸோ ஆக்சலரேஷன் இஸ் ஆல்சோ பாசிட்டிவ். இந்த இடத்துல வெலாசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகுது. டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து பாசிட்டிவ் டைரக்ஷனில் இருக்குது. அண்ட் தென் A to Bல வெலாசிட்டி வந்து கான்ஸ்டன்ட். So V is constant here. அப்போ velocity constant அந்த dV by dt என்னவாயிடும்? It becomes 0. But still the particle வந்து மூவ் ஆகிட்டே இருக்கு. So positive directionல அதோட displacement இருக்கு. அடுத்தது B to C. So இந்த path. Again வந்து straight line. நீங்களே பாருங்க with the x axis வந்து obtuse angle make பண்ணுது. கரெக்டா? So இங்கேருந்து இது பார்க்கும்போது it is going to make an obtuse angle. But still வந்து positive directionல தான் இந்த பார்ட்டிகளோட motion இருக்கு. அப்போது velocity பாருங்க. velocity வந்து 60லேருந்து 0க்கு ரீச் ஆகுது. ஸோ இனிஷியலாக அந்த பார்ட்டிக்கல் ஓல இருக்கும்போது it is at rest. அதுக்கப்புறம் டைம் வந்து கிரேட்டர் தென் 0வாக இருக்கும் பொழுது இட் ஸ்டார்ட்ஸ் வந்து இன்க்ரீஸிங் அப் டு A. அப்புறம் வெலாசிட்டி கான்ஸ்டன்ட் ஆகுது A to Bல. B to Cல வந்து வெலாசிட்டி 60லேருந்து அகெயின் அட் த பாயிண்ட் C வரும்போது வெலாசிட்டி இட் பிகம் 0. ஸோ அப்போ வெலாசிட்டி வந்து இந்த இடத்துல டிக்ரீஸிங். ஸோ V இஸ் டிக்ரீஸிங். ஸோ வெலாசிட்டி இஸ் மைனஸ். அப்போ ஆக்சலரேஷன் என்ன வரும்? ஆக்சலரேஷன் எப்படி கண்டுபிடிக்கலாம்? சேஞ்ச் இந்த வெலாசிட்டி தானே. அப்போ ஃபைனல் வெலாசிட்டி என்ன? 0. இனிஷியல் வெலாசிட்டி என்னது? 60. அப்போது 0 minus 60 ஃபார் த டைம் இன்டர்வல் எவ்வளவு? இந்த இடத்துல 15லேருந்து 30 வரைக்கும். அப்போது உங்களுக்கு 0 minus 16 வரும்போது you will get negative. So acceleration is also negative. எப்போது velocity decrease ஆகும் பொழுது உங்களுக்கு acceleration நெகட்டிவாக இருக்குது. Still it is traveling in the positive direction. அப்புறம் பாயிண்ட் Cயில் வரும்போது மொமெண்ட்ரியாக it stops. Again வந்து direction சேஞ்ச் ஆகுது. அப்போனா என்ன அர்த்தம்னா ஸோ இந்த இப்போ இனிஷியலாக இதை வந்து ஓன்னு எடுத்துக்கலாம். ஸோ திஸ் இஸ் O. இங்கேருந்து பார்ட்டிக்கல் வந்து போயிட்டே இருக்குது. போயிட்டு டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணுது மொமெண்ட்ரியாக. அகெயின் இட் கம்ஸ் ஹியர். இந்த மாதிரி தான் உங்களுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கும். ஸோ பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸில் போயிட்டே இருக்கும்போது அகெயின் வந்து ரிவர்ஸாக வருது. அப்போது C to D இங்கே பாருங்கள். C to D பார்த்திங்கன்னா இதோட ஸ்லோப் நீங்களே பார்த்தாலே தெரியுது. இப்போ இது வந்து நெகட்டிவாக இருந்தால் இந்த CDயும் இஸ் ஆல்சோ நெகட்டிவ். ஸோ ஹியர் velocity is negative here. ஓகே. அப்போ ஆக்சலரேஷன் என்ன மாதிரி இருக்கும்? ஆக்சலரேஷன் சேஞ்ச் இன் த வெலாசிட்டி என்ன வருது? இந்த இடத்துல -40 இதுதான் ரீச் ஆகுது. -40 இந்த இடத்துல வந்து 0. ஓகே. ஸோ -40 -0. ஸோ -40 டிவைடட் பை 10 வரும். அப்போ ஆக்சலரேஷன் வந்து அகெயின் ஹியர் இஸ் நெகட்டிவ். ஓகே. ஆனால் இதோட வெலாசிட்டி என்ன இருக்குது? நெகட்டிவ் ஒய் ஆக்சஸில் போகும்போது அதோட மேக்னிடியூட் வந்து 40 ரீச் ஆகுது. ஸோ இந்த இடத்துல திஸ் இஸ் -40. ஸோ அதோட மேக்னிடியூட் என்ன இருக்கும்? 40ஆக இருக்கும். ஸோ -40ங்கிறது வெலாசிட்டி, அதோட மேக்னிடியூடுங்கும்போது 40. ஓகே. ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகுது. பட் வெலாசிட்டி என்ன ஆகுது? இந்த இடத்துலேருந்து குறையுது. ஓகே. இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் எங்கே இருக்குது? ரிவர்ஸில் ஆகிறதுனால டைரக்ஷன் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து நெகட்டிவ். அகெயின் வந்து பார்ட்டிக்கல் வந்து அதே நெகட்டிவ் எக்ஸ் டைரக்ஷனில் தான் இருக்குது. ஸோ ஹியர் டைரக்ஷன் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் நெகட்டிவ். எங்கே? ஃபார் த கர்வ் D to E. இப்போது இதோடைய வெலாசிட்டி பாருங்கள். வெலாசிட்டி வந்து -40லேருந்து இட் இஸ் கோயிங் டு ரீச் 0. அப்போ இதோட ஆக்சலரேஷன் என்னவாக இருக்கும்? ஆக்சலரேஷன் இஸ் ஃபைனல் உங்களுக்கு ஃபைனல் வெலாசிட்டி வந்து 0 மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி வந்து -40. ஸோ 0 minus of -40 வந்து இட் பிகம்ஸ் +40 டிவைடட் பை டைம் இன்டர்வல் என்ன 10 செகண்ட். ஸோ உங்களுக்கு மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் வருதுனால ஆக்சலரேஷன் இஸ் பாசிட்டிவ். ஓகே. வெலாசிட்டி வந்து -40 to 0 வந்து இட் இஸ் கோயிங் டு ரீச். இப்போ இந்த இடத்துல வெலாசிட்டி என்ன ஆகுது? இட் இஸ் கோயிங் டு இன்க்ரீஸ். ஓகே. ஸோ திஸ் இஸ் அபவுட் த குவாலிட்டேட்டிவ் மோஷன் ஆஃப் த பார்ட்டிக்கல். இப்போது அதோட B வாட் இஸ் த டிஸ்பிளேஸ்மெண்ட் அண்ட் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கலாமா? இப்போ நம்ம வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு O to A ஓட displacement we are going to find. So here I write this as displacement. Displacement எப்படி கண்டுபிடிப்போம்? Area under the curve வந்து it is going to give displacement. இந்த இடத்த velocity versus time graph ஓட area, that is O to A graph ஓட area பண்ணும்பொழுது here OA இந்த இடம். ஓகே.
இந்த இடம் வந்து this shaded area is going to give the displacement of the velocity time graph. ஓகேவா? இப்போ எப்படி கண்டுபிடிப்போம் ஏரியாவை? ஏரியா is equal to, இது வந்து ட்ரையாங்கிள் இருக்குது. let us name somewhere here as a prime. OA A prime கன்சிடர் பண்ணிக்கோங்க. இதோட ஏரியா கண்டுபிடிப்போம். ஏரியா ஆஃப் அ ட்ரையாங்கிள் தானே, half into base into height. ஓகே, half into base எவ்வளவு உங்களுக்கு 0 to 10 தான் டைம். ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி எவ்வளவு 60. ஸோ டிவைடட் பை 2 இங்கே வந்து உங்களுக்கு 5 வரும். ஸோ 300 மீட்டர் இஸ் த டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃப்ரம் O to A. அடுத்தது A to B. அடுத்தது டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃப்ரம் A to B பார்க்க போகிறோம். திஸ் பார்ட். ஓகே, ஸோ திஸ் பார்ட் அப்படின்னு பார்க்கும்போது இதோட நான் வந்து கிராஃப் வரைகிறேன். ஸோ இதோட கிராஃப் பார்த்தீங்கன்னா ஏரியா அண்டர் த கர்வ் AB. திஸ் ஏரியா இஸ் கோயிங் டு கிவ் த டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகே, அப்போ இது வந்து இட் ரிசம்பிள்ஸ் தட் ஆஃப் அ ரெக்டாங்கிள். அப்போ இதோட பேஸ் என்ன, இது 10னா இது 15. ஸோ இதோட டைம் வந்து 5, டைம் டிஃப்ரென்ஸ் வந்து 5. இந்த ஹைட் எவ்வளோ இருக்குது 60. ஸோ இதோட ஏரியா எப்படி இருக்கும், திஸ் ஏரியா இஸ் கோயிங் டு பி A2 எழுதிக்கிறேன். this is A1, this is A2. okay, this is going to be the displacement. இதோட ஏரியா எப்படி இருக்குன்னா it is A into B. okay, length into breadth. அப்போ 5 into 60 which is again 300 meter. okay, இப்போ அடுத்தது B to C பார்க்கலாம். இப்போ B to C ஓட displacement. B to C displacement. So what is the area here? I am dropping a perpendicular here in the area. So இதை நான் B prime mark பண்ணிக்கிறேன். This is B prime. So B prime C. இந்த triangleோட area எனக்கு வேணும், which is half into base எவ்வளவு, இந்த இடத்துல இது 15. 15 minus 30 is உங்களுக்கு 15 multiplied by அதோட height என்னவா இருக்கு, it is 60. So அப்போ இந்த இடத்துல நான் cancel பண்ணும்போது I get here is 30. okay, so இது வந்து 450 meter. This is the area under the curve. okay, இப்போ நம்ம அடுத்தது C to D அதோட ஏரியா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். so for the curve C to D, இப்போ again வந்து C to Dங்கிறது இந்த பர்டிகுலர் ட்ரையாங்கிள் இருக்கும். ஸோ இதை வந்து நான் C prime வைக்கிறேன். ஸோ C prime D இதோட ஏரியா என்ன இருக்கும், இதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். which is equal to half into base எவ்வளவு 30 minus 40 is 10 multiplied by அதோட ஹைட் பாருங்கள், this is going to give minus 40. இதோட வேல்யூ வந்து this point வந்து it is minus 40. அது ப்ரீவியஸ் கிராஃபில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல ஏன் மைனஸ் அப்படிங்கிறதுனால டைரக்ஷன் சேஞ்ச் ஆகிறதுனால ஐ எம் ஹியர் யூஸிங் minus 40. ஸோ கேன்சல் அவுட் பண்ணோன்னா ஹியர் இட் இஸ் 20 which is equal to minus 200 meter. ஸோ திஸ் ஏரியா ஆஃப் த கர்வ் C prime D is உங்களுக்கு minus 200 meter. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா calculate the displacement up to 40 seconds. அதனால என்னோட total displacement என்னங்கிறத எழுதிடலாம். so the total displacement of the particle up to 40 seconds. okay, up to 40 seconds is equal to, first என்ன வந்தது, you got 300 plus 300 plus 450 minus 200. எல்லாத்தையும் ஆட் பண்ணோன்னா we will get the displacement. so 300 plus 300 plus 450 minus 200. okay, இது எவ்வளோ வருது, 450 minus 200. 450 minus 200 is 250. அப்போ ஆல்ரெடி எவ்வளோ இருக்குது, this is 600 plus 250 வந்து 850 meters வந்து ட்ராவல் ஆயிருக்கு. that means இப்போ இந்த இடத்துல தான் ஸ்ட்ரைட் லைன் மோஷன் பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷனில் இந்த பார்ட்டிகல் மூவ் ஆகுது. ஸோ திஸ் இஸ் த ஆரிஜின். ஸோ இந்த இடம் 600 + 450 வந்து 1050 மீட்டர் வரைக்கும் இட் இஸ் ட்ராவலிங் இன் த பாசிட்டிவ் டைரக்ஷன். அங்கேருந்து இட் மொமெண்டரி ஸ்டாப்ஸ் அண்ட் அகெயின் ட்ராவல்ஸ் ஃபார் 200 மீட்டர். ஸோ வாட் வில் பி த டிஸ்பிளேஸ்மெண்ட், இங்கே 0, இந்த இடம். ஓகே, ஸோ இந்த இடம் 1050 minus 200 எவ்வளவு, this 850. this 850 is going to be the displacement traveled by the particle. இப்போ distance அப்படிங்கும்போது என்ன பண்ணணும், the total distance 1050 plus
இந்த total distance, okay, இங்கே எவ்வளோ தூரம் போகுதோ அந்த distance plus இந்த distance எல்லாத்தையுமே ஆட் பண்ணணும். Okay, so this is going to give the answer. Okay, so total distance traveled by the particle, total distance traveled is equal to 300 plus 300 plus 450 plus 200. So negative direction la travel aanadiyum we should account as positive. ஏனா distance அப்படிங்கும்போது it is always positive. So உங்களுக்கு என்ன மாதிரி displacement வந்தாலும் அதோடைய மாடுலஸ் சிம்பல்குள்ள நம்ம ஆன்சர் போட்டோம்னா only the positive sign we have to write. So இது வரைக்கும் 1050 plus 200, so 1250 meter is the distance traveled by the particle. Okay, இப்போ அடுத்தது acceleration base பண்ண question கேட்டிருக்காங்க, அது பார்க்கலாம். இப்போ find the acceleration at time t is equal to 5 seconds and 20 seconds. அதாவது இந்த இடத்துல acceleration கேட்டிருக்காங்க, அதே மாதிரி 20 secondsல acceleration என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல 5 செகண்ட்ங்கிறது 0 to a அப்படிங்கிற இந்த பார்ட் ஆஃப் த கர்வில் தான் இருக்குது. ஓகே, இப்போது இதோட வெலாசிட்டி தெரியும், இனிஷியல் வெலாசிட்டி ஃபைனல் வெலாசிட்டி தெரியும். இனிஷியல் வெலாசிட்டி v1ங்கிறது 0 அண்ட் v2 வந்து இட் இஸ் 60. Okay, time interval என்ன 0 to a, time interval delta t is equal to 10 seconds. So what is going to be the acceleration? It is v2 minus v1, which is 60 minus 0 divided by delta t இவ்வளவு 10. Okay, 60 by 10 is 6 meter second power minus 2. That is going to be the acceleration for this 0 to a curve. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக எந்த கிராஃப்மே ஸ்ட்ரைட் லைனாக இருந்தால் அந்த பர்டிகுலர் ஸ்லோப் வந்து இட் இஸ் கோயிங் டு பி கான்ஸ்டன்ட். ஓகே, ஸ்லோப் ஆஃப் திஸ் 0 to a curve is constant. அப்போது within from 0 up to 10 seconds வந்து the value is going to be a is equal to 6 meter second power minus 2. அப்படிங்கிறதுனால even at time t is equal to 5 second, acceleration is this 6 meter second power minus 2. இப்போ எதுக்கு இது வந்து கான்ஸ்டன்ட் ஸ்லோப்பாக இருக்கிறதுனால, கான்ஸ்டன்ட் ஸ்லோப்னா என்ன அர்த்தம்? ஹியர் v versus time graph ஓட ஸ்லோப் வந்து acceleration. அப்போ 0 to a அப்படிங்கிற part of the curveல the slope constant, this acceleration is constant, which is 6 meter second power minus 2. அதே மாதிரி 20 secondsல என்னன்னு கேட்டிருக்காங்க, that is at this part, sorry, இந்த பார்ட்டில். ஓகே, இப்போ இதை கன்சிடர் பண்ணும்போது நீங்கள் என்ன கர்வ் கன்சிடர் பண்ணால், யூ ஷுட் கன்சிடர் த கர்வ் பிசி, பி டு சி இந்த பார்ட்டிகளோட மோஷனை கன்சிடர் பண்ணணும். எகெயின் வந்து ஸ்ட்ரெயிட் லைன் தான் என்ன, ஆனால் வந்து கான்ஸ்டண்ட்டாகவும் இருக்குது. ஸ்ட்ரெயிட் லைன்னாலே ஸ்லோப் கான்ஸ்டன்ட், அதே ஆனால் நெகட்டிவில் இருக்குது, ஏன்னா வெலாசிட்டி வந்து டிக்ரீஸ் ஆகுது. அப்போ இதோட ஸ்லோப் என்ன இருக்குன்னா a is equal to v2 minus v1 divided by t2 minus t1. இப்போ இதோட டைம் என்னது, டைம் பீரியட் வந்து ஃப்ரம் பி டு சி தான் பார்க்க போகிறோம். பி டு சினா இட் இஸ் கோயிங் டு பி 15 and 30. ஓகே, ஸோ 30 minus 15 மேலே அதோட கரஸ்பாண்டிங் வெலாசிட்டின்னு 30ல் வரும்போது அதோட வெலாசிட்டி 0. இந்த இடத்துல இதோட இனிஷியல் வெலாசிட்டி என்னவா இருக்குது, இட் இஸ் 60. So here 0 minus 60, which is equal to minus 60 divided by 15. Okay, அப்போ இது எவ்வளோ வரும், 4 times வரும். So acceleration is equal to minus 4 meter second power minus 2. This acceleration is constant. அப்போ even at time t is equal to 20 second, this acceleration is going to be minus 4 meter second power minus 2. ஓகேவா? ஸோ ஹோப் இந்த equation and problems உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். Thank you for watching this video. Keep supporting Shankar's Physics Tutorials.